Hi friend and welcome to another episode of Public News in Score. இப்போ நான் ஏன் வேற அவுட்ஃபிட்ல இதை எடுத்துட்டு இருக்கேன்னு நீங்க கேட்கலாம். This is 2 weeks after that video. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இன்ட்ரோ ஃபுட்டேஜை மட்டும் நான் தொலைச்சிட்டேன். எப்படி தொலைஞ்சதுன்னே தெரில. மற்ற எல்லா ஃபுட்டேஜும் இருக்கு, அது மட்டும் காணும். அடுத்த நாள் அதே ட்ரெஸ் போட்டு திரும்பி எடுத்துடலாம், ஹூஸ் கண்ணனும் அப்படின்னு நினைச்சேன். அப்போதான் ஒரு விமன் சம்பவம் ஆகி போச்சு. வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டேன். ஸோ ரொம்ப ஆடக்கூடாதுப்பா, ஆடினா தான் கதி. இவ்வளோ நாள் நான் வீடியோ எடுக்கிற நிலைமையிலேயே இல்லை. இப்போதான் நான் ரெக்கவர் ஆகி வந்திருக்கேன். ஸோ தம்ஸ் அப் கூட ஒழுங்காக காட்ட முடியல. அண்ட் இதை பற்றியே உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும், நான் எப்படி சில்லற பொறுக்கினேன் அப்படின்னு தெரியணும்னா யூ கேன் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, டெக்னிக்கலி இன்னைக்கு கிடையாது, அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஓடுற ட்ரெயின்லேருந்து யாராலையும் குதிக்க முடியாதுன்ற ஒரே காரணத்தை ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி ட்ரெயினில் ஆடுறது, ட்ரெயினில் பாடுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு பொண்ணு வந்து ட்ரெயினுக்கு நடுவில் போய் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அண்ட் இட் வெண்ட் குவைட் வைரல். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் போட்டு காட்டுறேன். அண்ட் அது பார்த்த உடனே எனக்கு பெருசாக ஒன்றும் தோணலை. ஓகே, இட்ஸ் பப்ளிக் நியூசன்ஸ், பட் ஏதோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஒரு பொண்ணு மட்டும் கிடையாது, எங்கேருந்து வராங்கன்னே தெரில, புதுசு புதுசாக ஸ்பான் ஆகிக்கிட்டே இருக்காங்க ட்ரெயினுக்கு நடுவில் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு. வை ஸோ யார் இன்னைக்கு நம்ம அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த பொண்ணோட வைரல் ரீல் நான் இப்போ போட்டு காட்டினேன். அதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அக்கா டான்ஸ் ஆடுறது பிரச்சனையா? கிடையாது. இவ்வளவு கிரௌடட் ட்ரெயின்ல மனுஷனுக்கு நிக்கவே இடம் இல்லை, ட்ரெயினுக்கு நடுவுல போய் அக்கா குத்து டான்ஸ் ஆடின்னு இருக்கு. அண்ட் இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் 2 கேரக்டர்ஸ். நாட் தட் அக்கா, பின்னாடி இருக்கிற அந்த அங்கிள் மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். காட்டுறேன். அந்த பையன், ஒரு பையன் பின்னாடி இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பான். Please keep away from me. No, no, no. No body touching. No body touching. Please. Thank you. இந்த பொண்ணை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, பட் ஃபார் த ராங் ரீசன்ஸ். ட்ரெயினில் ஆடுது, ட்ரெயினுக்கு நடுவில் ஆடுதுன்னு சொல்கிறவெல்லாம் பரவாயில்ல, இந்த ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு ட்ரெயினுக்கு நடுவில் ஆடுதுன்னுலாம் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம போக வேண்டாம். பட் வாட் அக்கா இஸ் டூயிங் ராங். ஸோ இந்த ஒரு வீடியோ தான் இப்படி ஆயிருக்கு, இவங்க நடுவில் போய் ஆடுறதுனால வைரல் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க. பட் அக்காவோட ஹாபியே நடு ரோட்டில் நடு ட்ரெயின்லலாம் ஆடுறது தான். நான் காட்டுறேன். இப்போ பாருங்க, சேம் அவுட்ஃபிட் வேற நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஸோ அக்கா காட் மூவ்ஸ், சூப்பராக ஆடுறாங்க. பட் எங்கே ஆடுறாங்கன்றது தான் பிரச்சனை. இதே நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து டான்ஸ் ஆடி போட்டிருந்தீங்கன்னா நோபடி இஸ் கோயிங் டு கொஸ்டின் யூ. வைரலாக இருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது, பட் யூ வுட் ஹவ் ஸ்டில் பீன் அ குட் டான்சர் ஹூ இஸ் நாட் ப்ராப்ளமேட்டிக். நடு ரோட்டில் போய் நீங்கள் இப்படி ஆடுறது வந்து அட்டென்ஷன் கிராப் பண்ணுது. எஸ், யூ கெட் கிளவுட். எஸ், பட் இட் இஸ் ஆல்சோ பப்ளிக் நியூசன்ஸ். போலீஸ் பார்த்தா பிடிச்சுன்னு போயிடுவாங்க. ஆல்ரெடி இன்னொரு பொண்ணை பிடிச்சிட்டு போயிட்டாங்க ட்ரெயினில் டான்ஸ் ஆடினதுக்கு. சும்மா சொன்னேன், போலீஸ் பிடிச்சிட்டுலாம் போக மாட்டாங்க, பட் உங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினாலும் ஆடுவாங்க. பிகாஸ் தட் ஹஸ் ஹேப்பன்ட். ஓகே, பாய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. என்ன சார் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, இந்த கம்பார்ட்மெண்ட்ல பசங்கள்லாம் ஏறிடுறானுங்க போல. இந்த ரவுடி பசங்களோட ஆட்டத்தை அடக்கவே முடியல. இந்த அக்கா மட்டும்தான் இப்படி பண்றாங்களான்னா கிடையாது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அக்காவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பண்றாங்களா இல்ல ட்ரெயின்ல டான்ஸ் ஆடுறது இஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த கல்ச்சர்? எனக்கு தான் தெரியலையான்னு எனக்கு தெரியல. பட் காட்டுறேன். இதோ இன்னொரு அக்கா. எக்ஸைட்மெண்ட்ல கையும் ஓடலை காலும் ஓடலை அக்காக்கு. லிட்ரலி டான்ஸ் ஆட்டு புத்துன்னு படுத்து ஏதோ ஸ்டெப்பு போட்டுன்னு இருக்காங்க. பட் தரையில துடிக்கிறாங்க கரப்பா பூச்சி பார்த்து. பப்ளிக்ல போய் டான்ஸ் ஆடி மட்டும்தான் மற்றவங்களை வந்து
அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதெல்லாம் நடந்தது வந்து ரயில்வே ஸ்டேஷனில் நடந்தது. நெக்ஸ்ட் வந்து லெட் மீ இன்ட்ரடியூஸ் யூ டு டெல்லி மெட்ரோ வேர் எவ்ரிதிங் அன்ஹிஞ்ச்ட் ஹேப்பன்ஸ். ஜஸ்ட் வை வீட்டுக்குள்ள இதையே நீங்க பண்றீங்கன்னா நான் ஜட்ஜ் பண்ணலனே வச்சுப்போம். நடு மெட்ரோல தரையில உட்கார்ந்து இல்ல தரையில படுத்து இதை பண்றதுக்கு என்ன அவசியம்? இந்த வாயிலேருந்து மேகி எடுத்து சாப்பிட்றது நீங்க டிஸ்கஸ்டிங்னு நினைச்சீங்கன்னா யூ ஹாவ் நாட் சீன் இனஃப். காட்டுறேன். I wonder what they do in private. Actually, பப்ளிக்லேயே இவ்வளோ அன்ஹிஞ்சாக இருக்காங்களே. நோ, அவங்க பர்சனல் லைஃப்ஸ்குள்ளே நான் போக விரும்பல. பட் வாட் இஸ் திஸ் பிஹேவியர் இன் டெல்லி மெட்ரோ? எப்போ ஒரு வீடியோ வருது அபவுட் டெல்லி மெட்ரோனாலும் இட் இஸ் த மோஸ்ட் அன்ஹிஞ்ச்டு திங் ஆர் இட் இஸ் த மோஸ்ட் டிஸ்கஸ்டிங் திங் ஐவ் எவர் சீன். ஏன் இப்படி? வை டஸ் டெல்லி மெட்ரோ ஹாவ் திஸ் ரெப்யூட்டேஷன்? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் டெல்லி மெட்ரோஸ் பார்த்துட்டோம். டெய்லி காமன் நடு ரோட்ல என்ன நடக்குது அப்படின்னும் பார்க்கணும். மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். ஜஸ்ட் வை? ஏன் இப்படி பண்றீங்க? வாட் இஸ் த நீட்? உங்களை எது மோட்டிவேட் பண்ணுது இப்படி நடு ரோட்ல நின்று ஆடுறதுக்கு? வை டு யூ டூ ஆல் திஸ்? வை? இவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், ஆனா இவ்வளோ இருக்கக்கூடாது. ப்ளீஸ் டூ ஹெசிடேட். டு நாட் ஹெசிடேட் இல்லை, ப்ளீஸ் டூ ஹெசிடேட். அண்ட் இந்த டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறதோட நிற்குதான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. போகிற வரவனெல்லாம் நிறுத்தி வச்சு உங்கள் சொக்கா என்ன வேலை, எனக்கு ஒரு ஜோக்கு சொல்லுங்க, டான்ஸ் ஆடி காட்டுங்க அப்படின்னு இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பானுங்க. இது வந்து இன்ஸ்பயர்ட் பை வெஸ்டர்ன் மக்கு இப்போ நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பெங்களூரை வந்தடைந்திருக்கு. அது மட்டும்தான் ஆயிருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நேற்று தான் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க சென்னையிலையும் இந்த மாதிரி 2 சேனல் இருக்கு அப்படின்னு. கிரேட். If you make me laugh in 20 seconds, I'll give you $100 right away. Whoa, what the hell? Oh my God. Did what? No. Hi. Let me talk to your shoes, man. What is that, bro? Just no. Why? No. கேள்வி கேட்குறவங்களை கலாய்க்கலான்னு பார்த்தேன். பட் திஸ் கை இந்த மாதிரி நான் ஒன்றத்தை பண்ணணும்னா தட் ஷுட் பி மை லாஸ்ட் டே. அந்த அளவுக்கு அன்ஹிஞ்ச்டாக இருந்தேன் நான் மட்டும்தான் என்னால் இதெல்லாம் பண்ண முடியும். அப்போ நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். யார் என்ன பண்ணாலும் நீ ரொம்ப குறை சொல்கிறமா, அப்போ பப்ளிக்கில் என்ன தான் பண்ணணும் இல்லை எங்கே தான் ஆடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸாம்பிள்ஸும் நான் காட்டுறேன். நீங்கள் பப்ளிக்கில் இந்த மாதிரி கிரிஞ்ச் பண்ணாமல் மற்றவங்களை அன்கம்ஃபர்டபுள் ஆக்காமல் ஹோல்சமாக இருக்கலாம். லைக் தீஸ் பீப்புள். அண்ணன் பாருங்க, எந்த பப்ளிக்கையும் டிஸ்டர்ப் பண்ணாம வண்டியை ஓரமாக நிறுத்தி வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு பொண்டாட்டியோட ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. தட் ஷுட் பி யுவர் கோல். ஸோ நீங்கள் வந்து கொஷனபுளாக கண்டென்ட் போடுறது பிரச்சனை இல்லை, கிரிஞ்சாக கண்டென்ட் போடுறது பிரச்சனை இல்லை, பப்ளிக்கில் நின்று கண்டென்ட் போடுறது கூட பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு மொத்த பப்ளிக்கையும் அன்கம்ஃபர்டபுளாக்கி இரிட்டேட் பண்ணுறது தான் பிரச்சனை. ஸோ என்ன பண்ணுறீங்கனாலும் தனியாக போய் வீட்டில் பண்ணுங்கள், இல்லை ரோட்டில் ஒரு ஓரமாக பண்ணுங்கள். அண்ட் that is it. Bye bye.